இப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ இது வந்து என்னன்னா எர்த்துக்கு வந்து இதோட வேல்யூ ஜி. இந்த ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தெரியும். இந்த ஜியோட வேல்யூ எப்படி இருக்கு, எப்படி அதுக்கு அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது. இப்போ வந்து என்னன்னா எர்த் இருக்கு. எர்த் நியர்பை ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்பிள் இருக்கு. எர்த்தோட மாஸ் கேபிட்டல் எம். ஓகே, இந்த ஆப்பிளோட மாஸ் வந்து ஸ்மால் எம். இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், எம் இன்ட்டு ஏ. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இங்க வந்து மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது எர்த்தோட மாஸ் கிடையாது, இது வந்து மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஏங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்க வந்து எம்ஜி. சரியா, எஃப் ஈக்குவல் டு எம்னு சொல்லலாம், எம்ஜினா டபிள்யூன்னு சொல்லலாம். இதோட வெயிட் தான் வந்து இங்க ஒரு ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மாதிரி இங்க கீழே டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி எர்த் ஆக்ட் ஆகும். ஓகே, இது இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்பதான் லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்தோம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். அதுபடி பார்க்கும்போது இங்க இந்த ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லலாம். இதுல ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த். ரேடியஸ் ஆஃப் த எர்த் எவ்வளவு இருக்குன்னா நமக்கு 6400 கிலோமீட்டர். ரேடியஸ் ஆஃப் த எர்த் என்ன, 6400 கிலோமீட்டர் இருக்கு. சரியா, இப்ப இந்த எர்த் சர்ஃபேஸ்க்கு மேல இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு என்ன ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கா, 10 கிலோமீட்டர் இருக்கா, இது எவ்வளவு இருந்தாலுமே நம்ம இதை அப்ராக்சிமேட்லி ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அதனாலதான் நம்ம இங்க ஆர் அப்படிங்கிறதையே யூஸ் பண்றோம். இது வந்து ஆர். சரியா, அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்னா ஆர் ஸ்கொயர். அப்ப எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இப்ப ரெண்டுமே சேம் ஃபோர்ஸ் தான், எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் வேற. சரியா, அப்ப என்ன பண்ணலாம், இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாம். என்ன, எம் இன்ட்டு ஜி ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இந்த எம் எம் கேன்சல் ஆச்சுன்னா ஜியோட வேல்யூ என்ன வருது, ஜிஎம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். சரியா, பாருங்க, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன், இன்னொன்று எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்றோம். ஈக்குவேட் பண்ணா என்ன, எம் இஸ் ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர் வருது. எம் எம் கேன்சல் ஆச்சுன்னா ஏவோட வேல்யூ ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். இதுல வந்து ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த். அதான் நம்ம ரேடியஸ் ஆஃப் த எர்த் கேபிட்டல் ஆர்னா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா, புரியுதா? ஓகே, சேம் அதே டெரிவேஷன் தான். பாருங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் இன் மோஷன் ஆஃப் த பாடி அண்டர் த எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி. கிராவிட்டினால ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆக்சலரேஷன் என்ன, சரியா, அதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சரியா, இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர். ரெண்டு மாஸ் எடுக்கிறோம். ஒன்னு கேபிட்டல் எம்ங்கிறது எர்த்தோட மாஸ், ஸ்மால் எம்ங்கிறது இந்த ஆப்ஜெக்டோட மாஸ். சரியா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் கேபிட்டல் ஆர் அப்படின்னு, ரேடியஸ் ஆஃப் த எர்த் கேபிட்டல் ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த எர்த்துக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். சரியா, அப்ப ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இன்னொரு ஃபோர்ஸ் என்ன, இதோட வெயிட். இதோட வெயிட் எவ்வளவு, எம்ஜி. அப்ப எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், எம்ஜி. ரெண்டுமே சேம் ஃபோர்ஸ், பட் அந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் வேற. அப்ப ரெண்டு ஈக்குவேட் பண்றோம். அப்ப எம்ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். அப்ப என்ன ஆகுது, இந்த எம் ஸ்மால் எம் ரெண்டு பக்கமே இருக்கிறதுனால நம்ம அதை கேன்சல் பண்றோம். ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கான எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப ஒரு இதை பேஸ் பண்ணி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन. A spherical planet has a mass mp and diameter dp. A particle of mass small m falling freely near the surface of this planet will experience an acceleration due to gravity equal to. நாலு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கேக்குறாங்க, இந்த acceleration due to gravity என்ன அப்படிங்கறது கேக்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், acceleration due to gravity g is equal to gm by r square அப்படிங்கிறது தெரியும். ஆனா இங்க வந்து நம்ம மாஸ் ஆஃப் த பிளானட் வந்து mp, ரேடியஸ் ஆஃப் த பிளானட் rp ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா இங்க ரேடியஸ் தெரியல. இங்க ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப டயாமீட்டர்ங்கிறது என்ன, 2 times the radius. இல்லாட்டி ரேடியஸ் என்ன பண்ணலாம், dp by 2 யூஸ் பண்ணலாம். அப்ப g into mp divide by dp by 2 the whole square. இப்ப போட்டோம்னா என்ன வரும், g into mp divide by dp square divide by 4 வரும். அதை நியூமரேட்டர் கொண்டு வரலாம். இப்ப 4gp mp divide by dp square. அது எந்த ஆப்ஷன்னா, ஆப்ஷன் 1. புரியுதா? அப்ப சிம்பிளா நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g equal to gm by r square அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு எப்படி क्वेश्चन கேட்டிருக்காங்க, ரேடியஸ் பதிலா டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். சரியா, அப்ப இது 4gmp by dp ஸ்கொயர்ங்கிறது இதுக்கான ஆன்சர். அடுத்து, the acceleration due to gravity on the planet A is 9 times the acceleration due to gravity on the planet B. A man jumps to a height of 2 meters on the surface of A. What is the height of the jump by the same person on the planet B? ரெண்டு பிளானட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளானட் வந்து ஏ அப்படின்ட்டு ஒரு பிளானட், இன்னொரு பிளானட் வந்து பிங்கிற பிளானட் பி. ஒரு பர்சன் இங்கேயும் ஜம்ப் பண்றாங்க, இங்கேயும் ஜம்ப் பண்றாங்க. இங்க அவங்களோட வெலாசிட்டி ஹைட் வந்து 2 மீட்டர். இங்க எவ்வளவு ஹைட்டுக்கு இவங்களால ஜம்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறதா क्वेश्चन.
ஓகே, இப்போ வந்து என்ன இங்க acceleration due to gravity இங்க என்ன சொல்றாங்க, the acceleration due to gravity on the planet A is 9 times the acceleration due to gravity on the planet B. இங்க planet B ல acceleration due to gravity GB ன்னு வச்சுக்கலாம். இங்க வந்து என்ன acceleration due to gravity வந்து என்ன GA. ஆனா GAங்கிறது எப்படி இருக்கு, 9 times GB அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இவங்க வந்து என்ன பிளானட் B ல ஜம்ப் பண்ணும்போது எவ்வளவு ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ண முடியுங்கிறத கொஸ்டின். சேம் பர்சன் தான் ஜம்ப் பண்றாங்க. அப்ப இங்க இவங்களுக்கு எவ்வளவு வெலாசிட்டி கொடுக்க முடியுமோ அதே வெலாசிட்டி தான் இங்கேயும் கொடுக்க முடியும். இப்ப இனிஷியலா இந்த இடத்துல வெலாசிட்டி இருக்கும். மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணும்போது என்ன வெலாசிட்டி 0. ஆனா அங்க மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணிருப்பாங்கல்ல, அங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்காது. நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி என்ன சொல்லலாம்னா half mv² is equal to mgh அப்படின்னு சொல்லலாம். m கேன்சல் ஆச்சுன்னா b² is equal to 2gh. சரியா, b² is equal to 2gh. இவங்க வந்து என்னன்னா சேம் வெலாசிட்டில தான் வந்து என்னன்னா ஜம்ப் பண்றாங்க. b²ங்கிறது கான்ஸ்டன்ட், இந்த 2ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப என்ன பண்ணும்னா gh அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் பிளானட்ல GA into HA இருக்குன்னா செகண்ட் பிளானட்ல GB into HBங்கிறது இருக்கும். நம்ம கேக்குறது HB தான் கேக்குறாங்க. அப்ப இது GA ஓட வேல்யூ வந்து என்ன சொல்லிட்டாங்க, 9 times GB into HA equal to GB into HB ன்ட்டாங்க. இங்க இருக்கிற GB கேன்சல் பண்ணிடலாம். அப்ப HB is equal to என்ன வருது, 9 times HA அப்படிங்கிறது வருது. ஆனா HA அப்படிங்கிறது வந்து என்ன நமக்கு 2 மீட்டர் எங்க கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிளானட்ல இவ்வளவு ஜம்ப் பண்ணக்கூடிய ஹைட் எவ்வளவு, 2 மீட்டர். a man jumps to a height of 2 meter on the surface of A. அப்ப HA ஓட வேல்யூ 2 மீட்டர். அப்ப நாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 9 into 2 is equal to 18 மீட்டர். அதே பர்சன் பிளானட் B ல ஜம்ப் பண்ணும்போது இவங்க அட்டைன் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு வரும், 18 மீட்டர்ங்கிறது வரும். சரியா, ரொம்ப சிம்பிள். நீ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா போதும், நீ எப்படி கேட்டாலும் இதுக்கான ஆன்சர் பண்ண முடியும். புரியுதா? நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த எர்த். இந்த மாஸ் ஆஃப் த எர்த் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸ்பிரஷன் வந்து G is equal to gm/r² அப்படிங்கறத பார்த்தோம். இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது இந்த எர்த்தோட மாஸ் இல்லாட்டி எந்த பிளானட் தராங்களோ அந்த பிளானட்டோட மாஸ் அதையும் அதோட ரேடியஸையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சரியா, நம்ம வேற ஒரு எந்த மாஸ் இருந்தாலும் சரி. சரியா, அப்ப இன்னொரு மாஸ் கொடுக்குறாங்க, இன்னொரு பாயிண்ட் மாஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த மாஸ்ல இங்க வராது. சரியா, இங்க வந்து பிளானட்டோட மாஸும் ரேடியஸையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிறது வரும். சரியா, அந்த ஜியோட வேல்யூ எர்த்துக்கு வந்து என்னன்னா 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் வரும். சரியா, இதை வெவ்வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்மளால செய்ய முடியும். நம்மளால ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா ஜியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன நூல்ல கீழே ஒரு ஸ்டோன் கட்டிடுவோம். சரியா, அதை ஆசிலேட் பண்ணோம்னா ஒரு எண்ட்ல இருந்து போயிட்டு இன்னொரு எண்டுக்கு வரதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது, அதான் என்ன டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா நீங்க 10th 12th இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருப்பீங்க. சரியா, இந்த த்ரெட் இருக்குல்ல, த்ரெட்ல இருந்து கீழே இந்த ஸ்டோன் கட்டி தொங்கட்டுக்குள்ள இது வரைக்கும் இருக்கிறது வந்து லெங்த். இது லெங்த் ஆஃப் த பெண்டுலம். இது வந்து சிம்பிள் பெண்டுலம் தான். இது லெங்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் சொல்லுவோம். நீ வந்து டைம் பீரியட் T கால்குலேட் பண்ற. அப்ப நமக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா டைம் பீரியட் T is equal to 2π into √L/G ஃபார்முலா. Lங்கிறது லெங்த் ஆஃப் த பெண்டுலம், டைம் பீரியட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்க்கற. அப்ப Gயோட வேல்யூ நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த Gயோட வேல்யூ அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு வரும்னா 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். சரியா, இப்போ வந்து என்னன்னா அது பார்த்துட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பார்த்துட்டு அதுல எப்படி क्वेश्चंस கேட்டிருக்கலாம் அப்படிங்கறத கேட்டிருக்காங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் த எர்த். இந்த G வேல்யூ தெரிஞ்சினா போதும், நம்ம மாஸ் ஆஃப் த எர்த் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா, அதையும் போய் பார்த்தலாம். மாஸ் ஆஃப் த எர்த் நமக்கு என்ன, G is equal to gm/r². ஓகே, அப்ப m வேணும்னா என்ன பண்றோம், g/r² divided by capital G. இதுல Gங்கிறது 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் சொன்னேன். ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த். இது 6400 கிலோமீட்டர். இது எக்ஸாக்ட்டா 6.37 into 10⁶ மீட்டர். ஆனா இது எக்ஸாக்ட்டால இவ்வளவு அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எர்த் அப்படிங்கிறது ஒரு ஸ்பியர் கிடையாது. அந்த ஷேப் வந்து என்ன சொல்லுவாங்க, ஜியாய்டுன்னு சொல்லுவாங்க. சரியா, ஒரு இடத்துல வந்து பல்ஜ் அவுட்டா இருக்கும், ஒரு சில இடத்துல அப்படி ஃபிளாட்டனா இருக்கும். சரியா, அதனால வந்து ரேடியஸ் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ 6400. இன்னும் அக்யூரேட்டா சொல்லும்போது 6.37 into 10⁶ மீட்டர்னு சொல்லலாம். ஜியோட வேல்யூ 6.67 into 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per கிலோகிராம் ஸ்கொயர். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது மாஸ் ஆஃப் த எர்த் எவ்வளவு வருது, 6 into 10⁻24 kgங்கிறது கிடைக்குது. சரியா, இதை பேஸ் பண்ணி எப்படி क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படின்னா what will be the formula of mass of the earth in terms of G, capital R and capital G. Small g acceleration due to gravity, capital R radius of the earth, capital G universal gravitational constant. இதை பேஸ் பண்ணி mass of the earth என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, m is equal to gr²/g. gr²/g இப்பதான் நம்ம பார்த்தோம். சரியா, இதான் மாஸ் ஆஃப் த எர்த். இப்படி டைரக்டா क्वेश्चंस கேக்குறாங்க. இதுக்கு வந்து என்னன்னா நம்ம அதோட ஐடியா தெரிஞ்சிருச்சுன்னா போதும், நம்ம ஜஸ்ட் ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணாவே கிடைச்சிடும். இப்போ நம்ம கான்செப்ட் சொன்னதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா இதை வந்து என்ன நமக்கு ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் கொடுத்துட்டு அதுல 1வது கொஸ்டின் அது இருக்கும்போது நீ ஃபைண்ட் அவுட் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அது பை பிராக்டிஸ் இது ஈஸியா கொண்டு கண்டுபிடிக்கலாம். சரியா, இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், டென்சிட்டி ஆஃப் த எர்த். இதோட கண்டினியூவேஷன் தான்
அதை நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது நமக்கு மீன் டென்சிட்டி ஆஃப் த எர்த் பார்க்க போறோம். அதை பேஸ் பண்ணி எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.